வணக்கம் சைலேஷ். வணக்கம். How was your day? நைஸ். நைஸ். ஓகே, இன்னைக்கான இன்டர்நேஷனல் டு இன்லேண்ட் எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி வந்து நான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரியிலேருந்து நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்றத நீ தான் ஃபைன் பண்ண போகிற. ஓகே. ஓகே. ஸோ ஒரு நபர் அவரோட பாஸ்ட் வந்து நிறையா சிக்கல்களை தாண்டி, பல வறுமை கோட்டை தாண்டி பேபால்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதை விற்று, அப்படி படிப்படியாக பல கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணி விற்று 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 அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு சக்ஸஸ்ஃபுல்லாக. அதன் தொடர்ச்சியாக அடுத்து ஒரு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஒரு 8க்கு மேற்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனிஸை அவரோட ஆளுமைக்கு கீழே கொண்டு வராரு. இதில் அந்த 8 கம்பெனிஸில் முக்கியமான ஒரு 6 கம்பெனி பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கம்பெனி எதுக்கு, அது எங்கே, எல்லாம் எந்த இடத்துல இன்டர்ஜெக்ஷன் ஆகுது அப்படின்றத. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கான கம்பெனி ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றது. ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பயன்படுது, இங்கேருந்து மக்களையோ பொருட்களையோ ஸ்பேஸுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி அந்த கொண்டு போகிற லான்ச் வெஹிக்கிளை சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டாந்து பூமியில் நிறுத்தணும். இன்னைக்கு உலகத்திலே அவர்கிட்ட மட்டும்தான் டெக் இருக்கு, மற்றவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்த அப்படின்னா டனல் தி போரிங் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, நிறைய டனல் போடுற ஒர்க்குக்காக கிரியேட் பண்ணப்படுது இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி யூஸ் பண்ணி ப்ரெசண்ட்டாக அந்த ஹை ஸ்பீடு போகக்கூடிய கார்களுக்கான செப்பரேட் டனல் பாத்தை இவர் பில்ட் பண்ணி கொடுக்குறாரு இந்த கம்பெனி மூலயமா. ஒரே ஒரு லேன் மட்டும்தான், அந்த லேனில் எல்லா காரும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம். ஒரு பாயிண்ட் டு ஒரு பாயிண்ட், இது எக்ஸ்பிரஸ் வே மாதிரி. நடுவில் 2-3 லேன் இருக்கு, 2-3 லேன் இருக்கும். ஒரு லேன் ஒரு லேன் ரோட்டில் வந்து இப்படி கார் முன்ன போய் சைட் வேஸில் மூவ் பண்ண முடியாது. ஒரே லேன் தான், ஸ்ட்ரைட்டாக முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான், எந்த இன்டர்வென்ஷனும் கிடையாது. இந்த பக்கம் என்ட்ரி ஆனால் அந்த பக்கம் எக்ஸிட், அப்படி டனல்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. அடுத்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ ஆப்டிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோபோ கிரியேட் பண்ணுறாரு. அவரோட கம்பெனியோட ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ண வைக்கிறாரு. அந்த ரோபோ மேனுஃபேக்சர் கிரியேட் பண்ணுற கம்பெனிக்கு பேர் டெஸ்லா. இது 3rd கம்பெனி. 4th கம்பெனி பார்த்த அப்படின்னா சோலார் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோலார் சூரியனை வச்சு மின் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, சோலார் சிட்டி அப்படின்னு. 5வது பார்த்தா அப்படின்னா XAI அப்படின்னு சொல்லக்கூடிய கார்க். இது வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளடக்கிய ஒரு கம்பெனி. 6வது கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் கார் டெஸ்லா ஐஎன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 6 கம்பெனியும் ஒரு பர்டிகுலர் மிஷனுக்காக ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டாக இருக்கு. இந்த படம்லாம் இப்ப எடுக்கிறாங்களே, 4-5 படம் எடுத்துட்டு அதை இன்டர்நெட் பண்ற மாதிரி, அந்த மாதிரியா? அதாவது பார்ட்ஸா எடுத்து இந்த மிஷன் இம்பாசிபிள் இப்ப கடைசியா வந்ததே ஒரு பாட்டு, அதுல போய் பார்த்தாதான் தெரியுது, ஏதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த அளவுக்கு லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி இருந்தது. சோ அப்படிதான் நீ ஏதோ சொல்ல வர போறேன்னு தெரியுது. பாப்போம் என்ன சொல்ல வரேன். ஆக்சுவலி இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு அப்புறமும் இது யாருன்னு வந்து நான் சொல்லணுமா என்ன? இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு, a intelligent without plan will be overtaken by a fool with plan அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திட்டம் கொண்ட ஒரு முட்டாள் திட்டம் இல்லாத ஒரு புத்திசாலியை ஜெயிச்சிருவான் அப்படின்றதா இதுக்கான அர்த்தம். இதுவே திட்டம் கொண்ட ஒரு புத்திசாலியால என்ன பண்ண முடியும்ன்ற பெஞ்ச் மார்க்க இந்த நபர் வச்சிருக்காரு.
பர்சனல் லைஃப்ல இவர் பெரிய சக்சஸ் எல்லாம் காட்டல. 24/7 மூளை ஃபுல்லா டெவலப்மெண்ட்லேயே தான் இருக்கு. அந்த பக்கம் அவர் பேலன்ஸ் பண்ணல, அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது விட்டலாம். அது பர்சனல் லைஃப்ல இங்க ஜெயிச்ச மாதிரியான சக்சஸை எஃபோர்ட் போட்டு அங்க ஜெயிக்கல. ஏதோ ஒரு பக்கம் தான் ஜெயிக்க முடியுது. ஹிஸ்ட்ரி த்ரூ அவுட்டா பார்த்தாச்சு, ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணி பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ற ஜாம்பவான்கள் பெருசா நான் பார்க்கல. ஏதோ ஒன்னு டாமினேட் பண்ணலாம். இந்த நபர் சூஸ் டு டாமினேட் தி வேர்ல்ட். பர்சனல் லைஃப்ல அவர் வந்து டாமினேட் பண்ணல. இல்ல அதான் இப்படி பண்றவங்க எல்லாம் வந்து எல்லாம் ஒரு லெவலுக்கு தான், ஒரு லெவலுக்கு ஆனா தான். இன்னைக்கு இவரு அப்படின்னா இவரை தாண்டி மேல யாரும் இல்ல. அவ இன்னைக்கு ஆமா, காட்டுக்கு இன்னைக்கு சிங்கம் டேட்ல ராஜா, இவர் ஒரே தான். சிங்கம் ராஜாவா இருக்காது. ஆமா, அது அஹ், மலைகளும் மண்ணில் விழும் பொழுது மலைகளை தானே எழுப்பிடுது அப்படின்னு பாட்டுல வர மாதிரிதான். வேங்கை வாழ்ந்த காட்டிலே வேங்கை வந்து இருப்பிடும் கதை அப்படின்ற மாதிரிதான். ஸோ இன்னைக்கு இவரு ஒரு சின்ன ஒரு கனவோட ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன் தான் இது. எத்தனை கம்பெனியுமே இங்க டனல் போடுற கம்பெனி இன்னொரு பூமியில டனல் போட யூஸ் பண்ணலாம். அந்த பூமியில ஹியூமன் வாழ்றதுக்கான ஒரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஆனா அதுக்கு ஹியூமனை வச்சு ஒர்க் பண்ண வைக்க முடியாது. அவ்வளவு ஹியூமன்ஸை அங்க கொண்டு போக முடியாது. ஆனா ரோபோட்ஸை கொண்டு போகலாம். ரோபோட்ஸுக்கு என்வாயன்மெண்ட் தேவையில்லை. பட் அந்த ரோபோட்ஸை ஃப்ரீயா மூவ் ஆகி வரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும், லாஜிஸ்டிக்ஸ் இருக்கணும். அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் இங்க இருந்து அங்க கொண்டு போறதுக்கு ஒரு லாஜிஸ்டிக் வேணும். இவங்க எல்லாம் ரன் ஆகிறதுக்கு பவர் வேணும். இது எல்லாத்தையும் கரெக்டா லிங்க் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு மெகா பிளானோட ஒரு ஒரு அல்ட்ரா மெகா பிளான். அதோட பார்ட் இதெல்லாம் தனித்தனியா. மார்ஸ் மிஷன் அப்படின்றது தான் அந்த மெகா பிளான். எனக்கு உடம்புலாம் அப்படி புல்லரிக்குது. படமே எடுக்கலாம் போலயே. இங்க இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் மூலயமா ஒரு இயர்ல எத்தனை மில்லியன் ரோபோட்ஸை வேணாலும் கிரியேட் பண்ணி அங்க கொண்டு போக முடியும். அந்த ரோபோட்ஸை வச்சு டனல்ல கிரியேட் பண்ணி பூமிக்கு மார்ஸுக்கு மேல சர்ஃபேஸ்ல வாழ முடியாது. அதுக்கான என்வாயன்மெண்ட் சர்ஃபேஸ்ல இல்லை. ஆனா டனல் போட்டு பூமிக்கு அந்த மார்ஸுக்கு உள்ளார ஒரு சிட்டியை கிரியேட் பண்ண முடியும். அங்க லிவிங் என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அந்த அண்டர் கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய மேன் பவரா ரோபோட்ஸ் இருக்கும். ஏன்னா டெஸ்லால ஆப்டிமஸ் ஒரு மாடல் வச்சிருக்காங்க. அவன் சொல்றதே ரெகுலரா ஒரே மாடல் இருக்கக்கூடிய ஒர்க்கை இந்த ரோபோ வச்சு பண்ணலாம் அப்படின்றது தான். ரெண்டாவது, அங்க இருக்க பொருட்களை நகர்த்துறதுக்கோ கொண்டு வரதுக்கோ நம்ம கிட்ட டெஸ்லா இருக்கு. சைபர் ட்ரக் வந்துருச்சு. ஓகே, ப்ரோட்டோடைப் வந்துருச்சு. சில மிஸ்டேக்ஸ் இருக்கு, பட் ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ சைபர் ட்ரக் இருக்கு. பூமியை ஓட்ட போறதுக்கு மார்ஸை ஓட்ட போறதுக்கு தி போரிங் கம்பெனியில் இருக்க மைனிங் மிஷின் இருக்கு. இதே மாதிரி ஒன்றை கொண்டுட்டு அங்கே போக முடியும். ஒரு டீமும் போயிட்டு அந்த லான்ச் வெஹிக்கிள் வேஸ்ட் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா செலவு. இப்போ அதை சரி பண்ணியாச்சு. ஸோ ஒரே லான்ச் வெஹிக்கிளை ரிப்பீட் டைம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அண்டர் கிரவுண்டை கிரியேட் பண்ண டனல், இங்கேருந்து எக்யூப்மெண்ட்டை கொண்டு போகிறதுக்கு ஸ்பேஸ் எக்ஸு, அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு டெஸ்லா ரோபோட்ஸு, அங்கே இருக்க லாஜிஸ்டிக்ஸை மூவ் பண்ணுறதுக்கு சைபர் ட்ரக்கு டெஸ்லா. இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அங்கதான் வருது கார்க் ஏஐ. எல்லாத்தையும் இவரே இங்க இருந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அங்க இருக்க சுச்சுவேஷனை எங்கெங்க இருந்து எதை பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றத அங்க ஏஐ கூட இங்க இருந்து இவங்க வேலை செய்வாங்க. ஸோ ஒரு சிவிலைசேஷனை கிரியேட் பண்றதுக்கான அனைத்து விதமான வசதிகளும் இந்த ஒரு நபர்கிட்ட இருக்கு. இப்ப இவரை தடுக்கிற விஷயம் என்னமா இருக்கும்? கடவுள்கள் இப்படிதான் உருவாயிருப்பாங்க. அவ்வளவுதான்.
உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல, நம்ம ஒரு டைம் பேசியிருந்தோம், நம்மளோட ஃபியூச்சர் வெர்சன்ஸ் தான் கடவுள், அவங்க பாஸ்ட்டுக்கு வந்து நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்போம் ஸ்கூல் படிக்கிறப்ப. பட் இல்லையா? லிட்ரலி இந்த விஷயம் அங்கே நடக்குது. அங்கே ஏஐ யூஸ் பண்ணி குழந்தைகளை உருவாக்குற டெக்னிக் வந்துருச்சு. நீ உனக்கு தேவை மாதிரி முடி, கலர், கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் எடிட் பண்ற ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு வந்துருச்சு. பட் எல்லாருக்கும் அவைலபிளா இல்ல, சூன் எல்லாத்துக்கும் அவைலபிளா வந்துடும். இந்த மாதிரி ஒரு டெக்கில் அங்கே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு அங்கே இருக்க டெக்கெல்லாம் அபூர்வமான டெக்காக இருக்கும். அவங்களே காட் லெவலுக்கான ஒரு இன்டெலிஜென்ஸோட தான் பிறப்பாங்க. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸும் அந்த டெக்கும் சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்களே காடாக மாறிடுவாங்க. இப்போ நம்ம தான் கம்ப்யூட்டர் உருவாக்கணும், நம்ம தான் சூப்பர் கம்ப்யூட்டர் உருவாக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு கேள்விக்கு பதில் வேணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் தான் கேட்குறதா இருக்கு. ஸோ எங்கே இருந்து லைஃப் எங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சின்னு தெரியுது. ஒரு காலத்தில் ஒரு 10, 15, 20 பேர்த்தோட ஃபோன் நம்பர் ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஞாபகம் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் ஃபோன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறதே சிரமமாக இருக்கு. ஏன் எங்கள் அம்மா ஃபோன் நம்பர் ஞாபகம் இல்லை, பிட்ஸா ஞாபகம் இருக்கு, ஸ்டார்டிங் எண்டு ஞாபகம் இருக்கு, சென்டரில் ஞாபகம் இல்லை. ஸோ அப்பா நம்பர் ஞாபகம் இருக்கு, அவ்வளோதான். மற்ற யார் நம்பரும் ஞாபகம் இல்லை. ஸோ உனக்கு எத்தனை பேர் ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கு? எனக்கு அப்பா, அம்மா, தம்பி. ஓகே, கிரேட். ஸோ 3 பேர்த்தோட ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சிருக்கேன். தட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேலண்டாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு நம்ம மூளையோட கெப்பாசிட்டியை எந்த அளவு நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் எப்படி விஷயங்களை அப்ரோச் பண்ணுறோன்ற விஷயங்கள் நிறைய மாறி இருக்கும். சில முக்கியமான விஷயங்களை கஷ்டப்பட்டு தான் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்க விஷயங்களை ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் சின்ன சின்ன ஈஸியாக பண்ணுற விஷயத்த கூட இன்னும் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது லிட்டரலி எங்கே போய் முடியும் அப்படின்னா, அந்த ஈவ் படம் வாலி படம் பார்த்துருக்கியா, ரோபோ வருமே, அந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு இனிஷியல் பிகினிங்காக நான் இப்போ இருக்க சொசைட்டியை பார்க்குறேன். லிட்ரலி அதாவது உலகம் வந்து அந்த மாதிரி ஆடுறதுக்காக. ஆமா, மக்கள் எதையுமே பண்ணாம எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நடக்கும் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்துருவாங்க. ரோபோட்ஸ் வந்து வேலை பார்க்கும், இவங்க அப்படியே உட்காந்துக்கிட்டே நகருவாங்க, உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பிசிக்கலான ஸ்ட்ரெயினே இல்லாம இருக்கிறது தான் லைஃப் அப்படின்ற ஸ்டேட்டை மக்கள் போயிடுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நடுவில், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கான பிகினிங்கில் இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான், அவன் தாட் ப்ராசஸ் இங்கே இருக்கு அப்படின்னா நமக்கு அவன் தான் காம்படிஷன். அவனை காம்படிஷனை வச்சாதான் அவன் கெப்பாசிட்டி நம்ம யோசிக்க முடியும். லவ் ஃபேர் பசங்கள்லாம் வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவனுங்க கூட ட்ராவல் பண்ணுற நம்ம அவனுங்களை காம்படிஷனை பார்க்க முடியாது. உன்னோட அப்பா என்னோட அப்பா தான் நமக்கு காம்படிஷன். பட் பெரிதிலும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மொழியில. அப்போ காம்படிஷன் கூட பெருசாக வைக்கணும். ஸோ நமக்கு அந்த நிறுவனர் உலகத்தோட தலை சிறந்த மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த மூளை தான் நம்ம காம்படிஷன் எடுத்துக்கணும். பெரிய ஆளை எடுத்தாதான் நம்மளும் பெரிய ஆளு. இப்போ அவர் எடுத்த ஒன்றும் பண்ண முடியாது வச்சுக்கோவேன். பட் அதை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் அந்த சிங்கத்தை இன்னொரு சிங்கமாக நம்ம ஒரு காலத்தில் வாய்ப்பு இருந்தா வாய்ப்பை கிரியேட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண முடியுதா பார்க்கணும். ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்ததில் நிக்கோலா டெஸ்லா அடுத்து இவ்வளோ விதமான இன்வென்ஷனாக, ஏன்னா நிக்கோலா டெஸ்லாட்ட பணம் இல்லை, அதனால வந்து நிறைய பேக்லாஷ் இருந்துச்சு. இன்னைக்கு எலான் மஸ்கிட்ட இருக்கிறதுல கால்வாசிக்கான ஃபினான்சியல் ஃப்ரீடம் டெஸ்லாக்கு இருந்திருந்தா கூட இன்னைக்கு உலகம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஐ மீன் 100 வருஷத்துக்கு அப்புறம் 2125 எப்படி இருக்குமோ அந்த உலகம் நம்ம இன்னைக்கு பார்த்து இருந்திருப்போம். நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே. நான் பார்த்த டாக்குமெண்ட்ரி வரையும் டெஸ்லா, நிக்கோலா டெஸ்லா அன்னைக்கே 200 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வரக்கூடிய
எனிமியோட ஏர்கிராஃப்டை ஹேண்டில் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான லேசர் பீம் டெக்னாலஜிக்கான ப்ளூ பிரிண்ட்டை வச்சுருந்ததா டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு அது அவைலபிளாக இருக்கலாம், பட் ஓப்பன் ஸ்பேஸில் இல்லை, ஓப்பன் நெட்வொர்க் ஓப்பன் நெட்டில் இல்லை. ஸோ பட் இன்னைக்கு மஸ்க் கிட்ட டெக்கு ப்ளஸ் பணம் ரெண்டுமே இருக்குது, பவரும் இருக்குது. ஸோ இந்த மாசுக்கான யூனிட்டை நம்பால் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் அந்த உலகத்துக்கு அந்த மாசுன்ற கிரகத்துக்கே அவன் வைக்கிறது தான் சட்டமாக. என்னதான் அரசியல்வாதிகள் சட்டம் கிட்டம்லாம் கதை பேசினாலும் அவன்கிட்ட தான் ஏன்னா செய்யறதுக்கான உருவாக்குனதே பவர் இருக்கு. அந்த நபருங்கும் போது அந்த நபர் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும். அவன் புடுங்கினானா எங்க புடுங்கினா எங்க புடுங்கிட்டு போகும் அப்படின்ற பேசிக்கான டேட்டா வர அவன் மூளையில தான் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா உருவாக்க தெரிஞ்ச அவனுக்கு ஒட்டுமொத்தமா முடிச்சு விடவும் தெரியும். ஸோ சுப்பீரியாரிட்டி பவர் ஒரு நபர்கிட்ட இருக்கு. ஸோ அலெக்சாண்டர் உலகத்தில் பூச்சாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம், பட் ஹீ வில் கேப்சர் அன் அனதர் பிளானட். ஸோ இத்தனை நாட்டை பிடிச்சாங்க அத்தனை நாட்டை பிடிச்சாங்க அப்படின்றத விட வயலன்ஸை வச்சு பிடிச்சாங்கிறத விட ஹீ டிட் அ இன்டெலிஜென்ட் வார். கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ் வயலன்ஸை வச்சு ஒரு பிளானட்டை கேப்சர் பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி. ஸ்பேஸுக்கு போகிறதே ஆச்சரியமாக இடத்துல ஸ்பேஸில் இறங்கி ஒரு பிளானட்டை டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கான பிளான்ஸில் இது ஏன் இந்த பிளான்ல மூவ் ஆகி இருக்க கூடாது? இருக்கலாம். ஸோ இது 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 இன்ட்ரோவைண்ட் ஸ்டோரியா இருந்தாலும் ஏன் இது மஸ்கோட மைண்ட்ல வந்திருக்க கூடாது அப்படின்றதா என்னோட கேள்வி. மஸ்க் இதை மனசுல வச்சே தான் இதை பண்ணி இருந்திருக்கலாம், பட் அதுக்கான அறிவு எத்தனை பேத்துக்கு இருந்துச்சோ தெரியல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் இட் ஹேப்பன்ட் தான் இதுதான் அவரு தான் ஹிஸ்டரியோட மேக்கரா இருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட சாதனை படித்த மனுஷனோட பேர் வந்து தி கிரேட்டஸ்ட் மஸ்க், எலான் மஸ்க்ன்றது தான் அந்த பேர். ஒரு சின்ன கனவு, மார்ஸில் போய் சிவிலைசேஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னா என்னென்ன தேவைப்படும் அப்படின்ற ஒரு கேள்வியில் ஆரம்பித்து அந்த கேள்விக்கான பதிலாக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை பூமியிலே கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரால் மாஸ் பிளானையும் ரியாலிட்டி ஆக்க முடியும். அது எவ்வளோ சீக்கிரம் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் என் கேள்வி. அது எத்தனை பேருக்கு அவைலபிளாக இருக்க போகுதுன்றதான் கேள்வி. ஸோ ஒரு பணக்காரன் ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னா சும்மா பண்ண மாட்டான், மேலும் பணம் சம்பாதிக்க தான் பண்ணுவான். இப்போ இத்தனை பெரிய பெரிய கம்பெனிஸ் ஏஐல இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா உனக்கோ எனக்கோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை வந்து அதிகமாக்கணும், நல்ல ஹெல்த் கேரை கொடுக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் கிடையாது. அதை வச்சு இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான். ஸோ இது அட் தி எண்ட் ஆஃப் தி பிளான் இது பீப்புளுக்கு எப்படி போய் சேரப்போகுது? இப்போ மஸ்கோட ஸ்டார்லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்துருச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8400 பர் மந்த். நீ கிட்டா வாங்கி வீட்டில் அசம்பிள் பண்ணுற அப்படின்னா 32,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரேட்டுக்கு 1 இயருக்கே 4,000 ரூபாய்க்கு ஈஸி பண்ணால் போதும் அதிகபட்சம். அப்படின்ற இடத்துல பெரிய பெரிய கம்பெனிஸ் வேணால் பண்ணலாம் இந்த ஸ்டார்லிங்கோட ப்ராக்ரஸை. காட்டுக்குள்ளே கூட சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோட சென்டரில் கடை வச்சிருக்கவங்க மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ப்ரைஸில் கொடுக்கறது வந்து லாஜிக்லே இல்லாத விஷயம். நம்ம கொடுத்துருக்க நரேட்டிவுக்கும் பிளானுக்கும் சம்மந்தமே இல்லை. காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவன்ட்ட 8,400 ரூபா தான் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் மாசம். அப்படி இல்ல, இன்னைக்கு என்னன்னா பெரிய பெரிய நபர்கள்லாம் கூட போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இன்னைக்கு வேலை பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வேலை பார்க்கும்போது அவங்க ஈவன் காடுல இருக்கும் போது கூட அவங்களுக்கு இன்டர்நெட் கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அவங்களால வந்து அதை வந்து ஆஃபர் பண்ண முடியும், ப்ரிஃபர் பண்ண முடியும் அவங்களால. ஏன்னா அவங்க அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க.
சோ உலகத்துல என்ன வந்து விட்டுருங்க, என்ன தனியா இந்தியால விட்டுருங்க, நான் அங்க இருந்து ஆப்பரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. இந்தியால இந்தியால 60% பாப்புலேஷன் இன்னும் அக்ரிகல்ச்சரை நம்பி தான் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இருக்காங்க. இட்ஸ் அண்ட் ப்ரூவன் டேட்டா பை தி கவர்மெண்ட். ஓகே, நான் அவங்கள பத்தி பேசல, நான் வந்து 40%ல தொழிலதிபர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். 40%ல ரிமைனிங் அந்த 40% ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் நீ பேசக்கூடிய அந்த நபர்கள். ஸோ ம், அவங்களுக்கு ஸ்டார்லிங் கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ம், ஆனால் டெக்குன்றது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா தான் அதோட முழு பயன் எல்லாருக்குமே கிடைக்கணும். ஸோ ஓகே, ஒரு 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 பணக்காரன் ஒரு தொழிலதிபர் அவன் மேலும் எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு பார்ப்பான். ஸோ யார்கிட்ட விற்றா பணம் கிடைக்கும்னு பார்த்துருக்காப்புல, வித்துருச்சு. இந்த ஸ்டார் லிங்க்கும் இன்னொரு கிரகத்தில் இருந்து வர சிக்னலையும் கேப்சர் பண்ண முடியணும். கம்யூனிகேஷன் வேணும். ம், ஸோ இது 7வது கம்பெனி. ம், நான் இதில் இந்த திங்கிங்கில் ஸ்டார் லிங்கை விட்டுட்டேன். இப்போ பேசுகிறப்ப தான் வருது. மார்ஸ்லேருந்து வர சிக்னலை ரிசீவ் பண்ணி கொடுக்கணும்ல. ம், அவர் சேட்டலைட், இப்போ சேட்டலைட் பேசுகிற கம்யூனிகேஷன் சிஸ்டம் தானே ஸ்டார் லிங்க்கு. ம், ஸோ இதில் ஸ்டார் லிங்க்கு உள்ள ஒரு களவாணி பைய தான். ம், ஸோ 6 கம்பெனி இல்லை, மொத்தம் 7 கம்பெனி. ம். ஓகே, ஸோ இன்னைக்கான எபிசோடில் தி மஸ்க் அப்படின்ற ஆளை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஒரு மேன் வித் பிரில்லியன்ஸ் என்னென்னலாம் பண்ண முடியும், ஏ மேன் வித் பிளான் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ம். இந்த மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு விதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.